السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول ربي لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين. قال النبي صلى الله عليه وسلم: كل امرئ في ظل صدقته حتى يفصل بين الناس، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமா. அல்லாஹ்வினுடைய ஸலாத்தும் ஸலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னவர்களுடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமா. அல்லாஹ்வினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்தல்வானாக. வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்தருள்வானாக. வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்வா என்னும் இறையச்சத்தை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. எஞ்சியிருக்கக்கூடிய ரமலானுடைய காலத்தை அவனுக்கு பொருத்தமான வழிகளில் மட்டுமே செலவு செய்வதற்கு அல்லாஹ் பாக்கியம் கொடுத்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலான் நோன்பினுடைய முக்கியமான கடமை என்பது போன்று ஜகாத்தும் ஒரு முக்கியமான கடமை. இதை பற்றி நாம் ரமலானுக்கு முன்பாகவே ஒரு வாரத்திலே அது பற்றிய சட்டங்களை, தெளிவுகளை கொடுத்திருந்தோம். மார்க்க ரீதியாக நடைமுறையிலே ஜகாத் என்று சொல்லப்படுவதும் உண்டு, சதகா என்று சொல்லப்படுவதும் உண்டு. நடைமுறையிலே இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் குர்ஆனிலே, ஹதீஸிலே இரண்டுக்கும் இரண்டு அர்த்தங்களும் உண்டு. அதாவது நம்முடைய நடைமுறையிலே ஜகாத் என்று சொன்னால் கடமையான ஜகாத்துக்கு சொல்லுகிறோம். சதகா என்று சொன்னால் அது நஃபிலான உபரியான தான தர்மங்களுக்கு சொல்லுகிறோம். மார்க்கத்திலே எப்படி ஜகாத் கட்டாய கடமையாக்கப்பட்டிருக்கிறது, அதே போன்று ஜகாத் அல்லாத தான தர்மங்களும் உபரியான தர்மங்களும் அன்பளிப்புகளும் அது மார்க்கத்திலே வரவேற்கப்பட்டவை, நிறைவான நன்மையை கொடுக்கக்கூடியது. சிலர் ஜகாத்தை கொடுத்து விட்டோம், முடிந்து விட்டது என்பது மட்டும் இல்லாமல் ஜகாத் அல்லாமலும் தான தர்மங்களை செய்யும் பொழுது அல்லாஹ் மென்மேலும் பன்மடங்காக பெருக்கி கொடுக்கிறார். ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தார்கள். யார சொல்லலாம், இந்த ஒட்டகத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்கிறேன் என்று சொல்றாங்க. அந்த ஒட்டகம் கடிவாளம் விடப்பட்ட ஒட்டகமாக இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு கியாமத் நாளில் இதற்கு பகரமாக 700 ஒட்டகங்கள் கொடுக்கப்படும். கியாமத்திலே இது 700 மடங்காக பெருக்கி கொடுக்கப்படும். பொதுவாக தர்மங்களுடைய விளைவு, நன்மை அது இந்த உலகத்திலேயே அந்த வெளிப்படையாக காட்டுகிறான். எல்லா ஆபத்துகளை விட்டும் எல்லா மனிதர்களை பாதுகாக்கிறான், முசீபத்துகளை விட்டும் பாதுகாக்கிறான், திடீர் மரணங்களை விட்டும், தௌபா இல்லாத மரணங்களை விட்டும் அல்லாஹ் சதகாவின் மூலமாக பாதுகாப்பை கொடுக்கிறான். ஆனால் அதற்கெல்லாம் மேலாக அந்த ஆக்கிரத்திலே உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கிறான். இதுதான் அசலான அடிப்படையான விஷயம். பொதுவாக மக்களுக்கு உலகத்தில் கிடைக்கிற லாபம் மட்டும்தான் பெருசாக தெரியும். ஆனால் ஆக்கிரத்தை என்று வரும் பொழுது, சுவர்க்கம் நரகம் என்று வரும் பொழுது அங்கு கிடைக்கக்கூடிய அந்த உயர்தரமான நன்மைகள் சாதாரணமானவை அல்ல. நாம் ஆக்கிரத்திலே நிற்கும் பொழுதுதான் அதனுடைய விளைவுகளை நாம் உணர முடியும். அந்த சமயத்தில் ஒரு நன்மையினுடைய மதிப்பு அங்கேதான் தெரியும், இங்கே தெரியாது. இது எப்பொழுது உணர்வோம் என்று சொன்னால், காலம் முடிந்த பிறகு வயதான காலத்திலே மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த அச்சம் வரும். அப்படியான பயம் அந்த நேரத்திலே வரும். நல்ல ஜனகாத்திரமாக இருக்கிற நேரத்தில், நல்ல சம்பாதித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அப்படியான சிந்தனைகளை அதிகமாக எதிர்பார்க்க முடியாது.
எப்பொழுது மரணம் நெருங்கிக் கொண்டு வருகிறதோ அந்த சமயத்தில் தான் ஆக்கிரத்துடைய பயம் வரும். என்னுடைய கபருடைய என்ன ஆகும், கபருடைய வாழ்க்கை என்னவாகும், மக்சர் என்னவாகும், சொர்க்கம் நரகம் நிலை என்னுடைய நிலை என்னவாகும் என்று அச்சம் வரும். அல்லாஹ் சொல்லுவான் குர்ஆனிலே, உங்கள் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நீங்கள் நாம் கொடுத்ததை செலவு செய்யுங்கள். உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்பாக நாம் வழங்கியதிலிருந்து செலவு செய்யுங்கள். மரணம் வந்துவிட்டால் உங்களால் எதுவும் செய்ய முடியாது. அப்பொழுது சொல்வார், என்ன சொல்வார், யா அல்லாஹ் கொஞ்ச நேரம் தாமதிச்சுட்டேன், நான் சதக்கா செஞ்சுட்டு வரேன்னு சொல்வார். இப்பொழுது என்னுடைய ரூபை எடுக்கிறாரு, கொஞ்ச நேரம் கொடுத்தா போதும், நான் சதக்கா செய்து விட்டு வருவேன் என்று அவர் அந்த நேரத்திலே மனதிலே நினைப்பார், கருதுவார். மலக்குல் மௌத் வந்து நிற்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அந்த சமயத்திலே இப்படி சொல்லவில்லை, நான் தொழுதுட்டு வர்றேன்னு சொல்லுவாரு, நான் நோன்பு வச்சுட்டு வருவேன்னு சொல்லுவாரு, அப்படின்னு சொல்லல, சதக்கா செஞ்சுட்டு வர்றேன்னு சொல்லுவாரு. ஏன் கேட்டா, சதக்கா செய்வதற்கு உதவு தேவையில்லை. நோன்புன்னா ஒரு நாளுக்குள்ள இருக்கணும். தொழுகை 2 ரக்காத் என்றாலும் கூட 10 நிமிஷமாவது காலியாயிரும். ஆனா சதக்காவுக்கு ஒண்ணும் இல்லை, என்னுடைய சொத்துக்களை இன்னாருக்கு கொடுக்கிறேன் உத்தரவு போட்டுட்டா போதும், வசியத்தாகி ரொம்ப நேரம் இருக்காது. அப்ப அந்த சமயத்தில் அதனுடைய பெருமதி வழங்கும். தொழுகையினுடைய நோன்பையினுடைய பெருமதிகளை எல்லாம் விட சதக்கா எவ்வளவு மேலானது. அப்பொழுது சொல்லுவார், கொஞ்ச நேரம் எனக்கு தவணம், மூத்த கொஞ்சம் தண்ணி போடு, நான் சதக்கா செய்து முடிக்கிறேன். அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் சொல்லுவான், அதனுடைய தவணை வந்து விட்டால் ஒரு வினாடி கூட அல்லாஹ் பிற்படுத்தவும் மாட்டான். மரணத்தினுடைய தவணை வந்து விட்டால் அது முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. அப்படியானால் அதற்கு முன்பாகவே யோசிக்க வேண்டும், அதற்கு முன்பே அதை பற்றி சிந்திக்க வேண்டும். அப்படியான ஒரு நிலைப்பாடுதான் தான தர்மங்களுடைய சதக்காவுடைய நிலை. ஆக்கிரத்திலே அதனுடைய நிலைப்பாடுகள் முழுமையாக தெரியும். ஆக்கிரத்து தான் நமக்கு அடிப்படையானது. துனியா எப்படியாவது கழிந்து போய்விடும். அது ஆரோக்கியம், வியாதி எப்படியோ பல நிலைகள் மாறி மாறி வருகிறது. அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் அதை நமக்கு சில சமயங்களில் சுக்குர் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறான், சில சமயங்களில் சபுர் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறான் என்று எடுத்துக் கொள்வோம். ஆனால் ஆக்கிரத்திலே தோல்வி என்றால் அது நிரந்தரமான தோல்வி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்போது இப்னு ஆதம் மாலி மனுஷன் சொல்றான், என்னுடைய காசு, ஏன் காசு. ஆனா அவனுக்கு என்ன காசு இருக்குது? வஹத்தக யப்ன ஆதமின் மாலிக்க, உன்னுடைய சொத்துல எது உனக்கு சேரும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்வதாக, எப்போது இப்னு ஆதம் மனிதன் சொல்லுகிறான், மாலி. அல்லாஹ் கேட்கிறான், என்ன சேரும் உனக்கு? உன்னுடைய சொத்து, உன்னுடைய காசுன்னு சொல்றிய, வஹத்தக யப்ன ஆதமின் மாலிக்க, உன்னுடைய சொத்திலிருந்து உனக்கு எதுதான் கிடைக்கும்? 3ஐ தவிர உனக்கு வேறு எதுவுமே கிடைக்காது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லாமா அக்கல்த அப்னைத அவ் நபிஸ்த அபுலைத அவ் தஸத்தக்த அம்வைத. 3 விஷயங்களை சொல்லி காட்டினாங்க. சுருக்கமா சொல்ல போனால் நம்ம கீர்னோய் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, இதுக்கு அர்த்தம் ஒன்று உண்டு கழிச்சது, இன்னொன்று உடுத்தி கழிச்சது. உண்டு கழிச்சது, உடுத்தி கழிச்சது. அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்லாமா அக்கல்த அப்னைத, நீ உனக்கு உன்னுடைய சொத்து என்பது என்ன? நீ இதுவரையும் சாப்பிட்டு முடித்தது, அது முடிஞ்சு போச்சு, அது கழிவாக வெளியாகி போய்விட்டது, மீதி உடல சத்தோடு சேர்ந்து விட்டது. இரண்டாவதாக அவள் அபிஷ்ட அபுதை, நீங்க சாப்பிட்டது, உடுத்தியது, அது இட்டு போச்சு, ஆடை பழசா போச்சு, கிழிஞ்சு போச்சு, தூக்கி போட்டுட்டீங்க. அடுத்த ஈது வந்துச்சு, புதுசா ட்ரெஸ் வாங்கிட்டோம், அந்த ட்ரெஸ்ஸை ஒரு வருஷம் போட்டோம், அதை தூக்கி போட்டு அடுத்து புதுசா வாங்கணும். இப்படியே ஒவ்வொரு வருஷமும் புது புது ட்ரெஸ்களை வாங்கி உடுத்தி கொண்டோம், உடுத்தி கிழிச்சோம். இதுதான் உங்களுக்குரியது, உங்களுக்கு சேரும். இது இந்த உலகத்தில். மூன்றாவதாக சொன்னாங்க, நீங்கள் எதை சதக்கா செய்கிறீர்களோ அது நீங்கள் முன்கூட்டியே அனுப்பி வைத்திருக்கிறீர்கள். ஆகிறது அது நிரந்தரமாக இருக்கும். அல்லாஹ்விடத்திலே இருப்பது நிரந்தரமாக இருக்கும். உலகத்துல உள்ளது முடிஞ்சு போச்சு. நீங்க செலவழித்தது, சாப்பிட்டது, உடுத்தியது எல்லாம் தூக்கி கிழிச்சு குப்பையில தூக்கி போட்டாச்சு. ஒன்று கழிவுகள்ல போய் சேர்ந்துருச்சு. இருக்கிறது என்ன? நீங்க செய்த சதக்கா மட்டும்தான். வைத்த நீங்கள் அதை மறுமை வாழ்க்கைக்காக நீங்கள் சேமித்து வைத்திருக்கிறீர்கள். 3 தான் உங்க சொத்து. அந்த சொத்துல 2 போயிடுச்சு, 1 தான் பாக்கியாக இருக்குது. இது எதையெல்லாம் சேர்த்து 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 வச்சிருக்கிறோமோ அது நமக்கு எந்த பிரயோஜனத்தையும் கொடுக்காது.
நம்முடைய பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் ஏகப்பட்ட சொத்துக்களை சேர்த்து வைத்து விட்டு நிறைய பிளாட் அங்கிருந்து இடங்களை வாங்கி வைத்து விட்டு ஜகாத்து கொடுக்கும் போதுதான் பலவிதமான கேள்விகள் வருது. இதுக்கு ஜகாத்து கொடுக்கணுமா, அதுக்கு ஜகாத்து கொடுக்கணுமா, இடத்துக்கு கிரயத்து கொடுக்கணுமா, கிரயத்துக்கு விற்காம இருக்குது, 4 வருஷமா விற்காம கிடக்குது, நான் எப்படி கொடுப்பேன்? விற்காம கிடந்தா என்ன வரைக்கும் போதோ வித்துட்டா விற்கணும். நம்ம நினைக்கிற வரைக்கும் விற்காது, அவ்வளவுதான். நாம ஒரு விலையை நிர்ணயம் வச்சிருக்கோமே அந்த விலைக்கு இப்போதைக்கு விற்காது, அதுக்கு ஒரு நேரம் வரணும். இப்ப என்ன விலைக்கு போவதோ அந்த விலைக்கு கொடுத்துட்டா அது விற்று போயிடும். இப்படி ஏராளமான கேள்விகள். ஜக்காத்து கொடுக்கணுமா, அதுக்கு கொடுக்க வேண்டியது 2% தான். ஆனா 2.5%க்கு 85% ஏற்றி வருது. 85% நான் குறை சொல்றதுக்காக சொல்லல. அதாவது மக்கள்கிட்ட ஜக்காத்து கொடுக்கணுங்கிற சிந்தனை வந்ததுனால தான் இந்த கேள்வி வருது. அல்லாவுடைய கேள்வி இது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். மக்கள்கிட்ட ஜக்காத்து கொடுக்கணும், கடமையை நிறைவேற்றணுங்கிற சிந்தனை வந்துருச்சு, அதனாலதான் இது மாதிரியான கேள்வி வருது. நம்ம சொல்றோம் ஜக்காத்தையும் கொடுங்க, ஜக்காத் அல்லாத உபரியான தர்மங்களையும் செய்யுங்க. 2% கொடுத்து முடிச்சிருங்க. அது யாருக்கு கொடுக்கணுமோ ஜக்காத்து கொடுக்க தகுதியானவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஜக்காத்துடைய நீயத்தும் வைக்கணும். ஒருத்தர் அன்றைக்கு கொடுத்துட்டாரு, அவருக்கு 5000, இவருக்கு 7000 எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டாரு. கொடுத்து முடிச்ச பிறகு வந்து கேட்கிறாரு, இது ஜக்காத்து கணக்கு வச்சுக்கலாமா? கொடுக்கும்போது ஜக்காத்துடைய நீயத்து இல்லை. 2 விஷயம் முக்கியம். ஒன்று ஜக்காத்து கொடுக்கும்போது ஜக்காத்து கொடுக்கிற நீயத்தை வைக்கணும். 2வது ஜக்காத்து கொடுக்க வாங்க தகுதியானவங்களால் பார்த்து கொடுக்கணும். நம்ம சில பேருக்கு அன்பளிப்பா கொடுக்க வேண்டியவங்களுக்கும் கொடுத்துட்டு அது ஜக்காத்தை நீயத்து வச்சா அந்த ஜக்காத்து சேராது. அவர் வாங்கவும் கூடாது, அது அவருக்கும் சேராது, கொடுத்தவருக்கும் சேராது. அதனால ஜக்காத்துடைய விஷயம் என்பது சமூகத்திலே நிறைய தேவை உள்ளவர்கள் கட்டாயம் இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்களை தேடி பார்த்து கொடுக்க வேண்டும். ஏராளமான மதரசாக்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறது மாணவர்களுக்கான தேவைகளுக்காக வேண்டி. ஜக்காத்துடைய பணம் எங்கு செலவழிக்கப்பட வேண்டுமோ அங்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டுமே தவிர கிடைத்த இடத்தில் கொடுத்து விட்டு நம்முடைய கடமை முடிந்து போய்விட்டது என்று நினைத்து வரக்கூடாது. அதே சமயத்திலே ஜக்காத் அல்லாத ஜக்காத்து கொடுத்த பிறகு ஹிபாவாக, அன்பளிப்பாக, சதக்காவாக, தான தர்மங்களாக, அதை விடவும் மேலாக நாம் அள்ளி கொடுக்கும் பொழுது அல்லாவும் அள்ளி கொடுக்கும். நம்ம கிள்ளி கொடுத்து அல்லாவும் கிள்ளித்தான் கொடுக்கும். அள்ளி கொடுக்கும் பொழுது அல்லாஹ் கொடுப்பான். இதை அனுபவித்துத்தான் பார்ப்போம். இதை அனுபவித்து பார்க்க வேண்டும். அதாவது தர்மத்தினுடைய பழக்கத்தை வாழ்க்கையில் அனுபவித்து பார்த்தால்தான் புரியுமே தவிர எத்தனை தடவை சொன்னாலும் சரி கேட்டாலும் சரி ஏதாவது சொல்றாரு கொடுக்கிறது எப்படி, எனக்கே பணம் எடுக்க முடியல, போட முடியல, செய்ய முடியல, அப்படி இப்படி பலவிதமான நெருக்கடிகள் நமக்கு வரலாம். அந்த நெருக்கடிகளை எல்லாம் தாண்டி நாம் செய்கிற சதக்கா இருக்கிறதே அது ஆக்கிரத்தை உயர்ந்த தரஜாவை கொண்டு வந்து சேர்க்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு அடியார் கபருக்குள்ள கொண்டு போய் வைக்கப்படுகிறார். இதா ஊதி ஆகிய கபுதிக்கு ஒரு மனிதர் கபருக்குள்ளே வைக்கப்பட்டு விட்டால் அவர் செருப்பு சத்தத்தை தான் கேட்டிருப்பார். அப்பொழுது அவர் செஞ்ச அமல்கள் எல்லாம் வந்து நிற்கும். அவர் செஞ்ச அமல்கள் எல்லாம் வந்து நிற்கும். அவருடைய தொழுகை வந்து நிற்கும். அவருடைய தலைமாற்றம் வந்து நிற்கும். அதே மாதிரி அவர்கள் வலது பக்கத்துல வந்து நிற்கும். அவருடைய நோன்பு வந்து நிற்கும். இடது பக்கத்துல வந்து நிற்கும் அவருடைய ஜக்காத். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் அவருடைய அமல்கள் வந்து நிற்கும். கால் பக்கத்தில் வந்து நிற்கக்கூடிய அமல்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அமல்கள்? நோன்பு சொல்லியாச்சு, தொழுகை சொல்லியாச்சு, ஜக்காத்து சொல்லியாச்சு. இப்ப கால் பக்கத்திலே வந்து நிற்கக்கூடிய அமலுக்கு என்ன சொல்றாங்கன்னா உபரியான அமல்களை, கைராத் நல்ல காரியங்கள், அவர்கள் ஜக்காத் அல்லாத செய்த தான தர்மங்கள், அவர்கள் மக்களுக்கு செய்த உபகாரங்கள், சொந்த பந்துக்களோடு சேர்ந்து வாழ்ந்தவைகள், இது எல்லா அமல்களும் சேர்ந்து அவருடைய காலுக்கு பக்கத்தில் வந்து நிற்கும். நாலா புறத்திலும் பாதுகாப்பு அரண் போடப்பட்டு விட்டது. தொழுகையால், நோன்பால், ஜக்காத்தால், தான தர்மங்கள் மற்றும் இதர நல்ல காரியங்களால் அரண் போடப்பட்டிருக்கிறது. வேதனை வராது. தலைப்பக்கத்தில் வேதனை வந்து வறுமையானால் தொழுகை சொல்லும் மாற்றிபடி மதத்தை ஏன் வழியா நீ நுழைய முடியாது. ஜக்காத் இருக்கிற பக்கம் வந்துச்சுன்னா ஜக்காத்து சொல்லும் ஏன் பக்கமா நீ நுழைய முடியாது. நோன்பு பக்கமாக வந்துச்சுன்னா நோன்பு சொல்லும் மாற்றிபடி மதத்தல் ஏன் பக்கமா நீ நுழைய முடியாது. கால் பக்கமாக தான தர்மங்கள் நல்ல அமல்கள் வழியாக வந்த அந்த பாதை வழியாக வந்தால் மாற்றிபடி மதத்தல் என்னுடைய வழியாக நீ உள்ளே நுழைய முடியாது. இந்த அடியார் வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார். கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படுவது சாதாரணமானதான். அது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வேதனையை நினைத்து கபருக்கு பக்கத்திலிருந்து அழக்கூடியவர்களை வெளியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையையும் அத்தகையாக துவாசினார். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கபர். நம்ம எத்தனையோ நிறைய ஜனாதாக்களை அடக்கிடலாம், கையில் எடுத்துட்டு போறோம், அடக்குறோம், துவா போடுறோம், என்ன செய்யறோம். ஆனா வேகமா ஜனாதா கொண்டு போனா பொதுவாகவே வந்து போனவர் போயிட்டாரு, இருக்கிறவருக்கு நிறைய வேலை இருக்குது.
சீக்கிரம் கொண்டு போங்க, சீக்கிரம் அடக்குங்க, சீக்கிரம் மண்ணை தள்ளுங்க, அந்த பக்கம் மண்ணை தள்ளுங்க, இந்த பக்கம் மண்ணை தள்ளுங்க, அந்த மண் அடிக்க தள்ளி போடுங்க, இந்த மண்ணை அங்க தள்ளி போடுங்க. பொதுவா இது நடைமுறையில நடக்கிற காரியங்கள், வேலைகள். இதெல்லாம் எது காட்டுது? சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம சீக்கிரம் போகணும், நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும். கண்டிப்பாக நமக்கு வேலைகள் இருக்குது என்பது அந்த சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த சமயத்திலே கொஞ்சமாவது சிந்தனை வர வேண்டும். என்னுடைய நிலையும் ஒரு நேரத்தில் இப்படி இருக்கும். என்னுடைய கபரிலும் மக்கள் சொல்லுவாங்க, மண்ணடி போடுங்க, அங்க மண்ணடி போடுங்க, இங்க மண்ணடி போடுங்க, எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம காதுல கூட விழலாம் அது. ஆனால் எல்லாம் வேகமா அள்ளி போட்டுட்டு போயிடுவாங்க. தூரமானவங்க சீக்கிரமே போயிடுவாங்க. நெருங்கிய சொந்தக்காரங்க ஒரு நாள்ல போயிடுவாங்க. நம்ம பிள்ளைங்க 3 நாள் கழிச்சு வேலைக்கு போயிடுவாங்க. அடுத்தடுத்த வேலைகளை அவங்க தாக்கி போயிட்டு தான் நடக்குது. உலகத்தில் நடக்கிறதா நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம். அப்படியானால் நம்மை பற்றியும் கொஞ்சம் சிந்தனை வரணும். நாளைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையிலையும் அத்தஹியாத்துல ஓதுறாங்க துஆவுல, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கப்ர் ومن عذاب النار ومن فتنة المحيا والممات ومن فتنة المسيح الدجال. யா அல்லாஹ், கபருடைய வேதனை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். எதற்காக? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எந்த வேதனையும் கிடையாது. ஆனாலும் உம்மத்துக்கு படித்து கொடுப்பதற்காக அது எவ்வளவு கொடூரமானது என்பதை உம்மத்து புரிய வேண்டும் என்பதற்காக கபருடைய வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் துஆ செஞ்சார். இன்னி அஊது பிக்க அதாபில் கப்ர் வமின் அதாபின் நார், நரக வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். ஹயாத் மௌத்தினுடைய ஃபித்னாவை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். வமின் ஃபித்னத்தில் மஸீஹ் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தஹியாத்தோடு இந்த துஆவையும் சேர்த்து ஓதுவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால ஆখিরাத்தும் கபரும் சொர்க்கம் நரகம் என்பது சாதாரணமானவை அல்ல. சதகாவின் மூலமாக துனியாவில எவ்வளவு பலனை நாம் எதிர்பார்க்கிறோமோ அதை விடவும் மேலாக ஆখিরাத்தில் எதிர்பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு ரிஜில் ஃபீ ஸில்லி ஸதகதி. கியாமத் நாள்ல மஹ்ஷர்ல ஒவ்வொரு மனிதனும் அவன் கொடுத்த சதகாவுக்கு கீழே தான் நிற்பார். அதுதான் அவர் நிழலாக இருக்கும். ஒரு தாபிஈ அபுல் கைர் அவர்களை பற்றி வருது. ஒரு நாளும் சதகா செய்யாம இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு நாளைக்கு என்னத்தையாவது சதகா செய்வாங்க. ஒரு நாள் கையில வெங்காயத்தை தூக்கிட்டு வந்தாங்க. என்ன வெங்காயத்தை தூக்கிட்டு வருது? 4 மீன். இல்லை, என் வீட்டில் எதுவுமே இல்லை, இதுதான் இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து சதகா செய்ய வந்தேன். அதுக்கு காரணம் இந்த ஹதீஸ் தான் சொல்லி காட்டினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஹ்ஷர்கள் நிழலாக இருக்கும் அவருடைய சதகா. முடியாதவர்கள் கொஞ்சத்தையாவது செய்த, முடிந்தவர்கள் அள்ளி அள்ளி கொடுக்கும் பொழுது ஏராளமான செல்வ பெருங்கை எல்லாம் கொடுக்கிறார். இன்னைக்கு இந்த வருஷம் 2 லட்சம் கொடுத்தவங்களுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வான். நல்ல நிய்யத்து இருந்தால் அடுத்த வருஷம் 3 லட்சம், அதுக்கடுத்து 4 லட்சம், அப்புறம் 40 லட்சம் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். ஜகாத் கொடுக்கும் பொழுது மனசும் விசாலமாக இருக்கணும், நியத்தும் விசாலமாக இருக்கணும். கொடுக்கிறமே, கடமையாற்றி கொடுத்தாகணுமே அப்படிங்கிற சிந்தனை இல்லாம இது என்னுடையதல்ல, இது ஏழைகளுக்கானது, இது அல்லாஹ்வுடைய கடமை என்று நினைத்து கொடுக்கும் பொழுது அதில் அல்லாஹ் பெரிய விசாலமான பரக்கத்தை செய்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, கொடுக்கும் பொழுது அதே போன்று ஜகாத்தை வசூலிப்பவர்கள் ஜமாத் உலமா கூட ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறது. சஹர் சாப்பாட்டுக்கு தேவை இருந்தால் மட்டும் ஏற்பாடு செய்யுங்க. எல்லா இடத்துலையும் சஹர் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு, பயணத்துல வர்றவங்களுக்கு, சிரமத்தில் உள்ளவங்களுக்கு ஏற்பாடு செய்யறது தப்பில்லை. இன்னைக்கு அது ஒரு பெரிய சமூக சேவை என்கிற பெயரில் இஸ்லாத்தினுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் தூக்கி அளிக்கப்படும். சமூக சேவை மட்டும் இருந்தா பத்தாது, இஸ்லாம் காட்டின வழியில் இருக்கு. நிறைய பேர் அந்த சட்டத்துல குறிப்பிட்ட சட்டத்துறை பணத்தை கொடுக்கலாம். சமூக சேவை, ஜகாத் என்பது வெறும் சமூக சேவைக்கானது அல்ல. ஜகாத் என்பது ஒரு இபாதத். அது யாருக்கு கொடுக்கிறோம் ஏற்கனவே தெளிவா சொல்லியிருக்கிறோம். அங்கங்க கொடுக்கப்படணுமே தவிர சகல் உணவு அங்கங்க ஏற்பாடு செய்யறாங்க, எல்லாரும் ஏற்பாடு செய்யறாங்க. வாலிபர்கள் இது டோல்கேட்டுக்கு போறாங்க, வண்டி எடுத்துட்டு போறாங்க. அது ஒரு ஜாலியா போயிருக்கு. கடைசியா ஒரு இபாதத் நல்ல காரியங்கிறது ஜாலிக்காக அல்ல, சமூக சேவை செய்ய வேண்டும், மார்க்கம் வழிகாட்டிய முறையில். அதே போன்று ஜகாத்தை வசூலிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஜகாத்தை வசூலிக்கிறது ஒரு நேரத்தில் என்ன வசூலிச்சு அடைக்கத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சில பேர் பேசுனதுனால அது ஒரு நல்ல காரியம்னு நினைச்சு செய்ய ஆரம்பிச்சு இன்னைக்கு அது ஒரு வித்தியாசமா போயிடும். ஜகாத்தை வசூலிக்கிறவங்க வசூலிச்சு பல இடங்கள்ல கேள்விப்படுறோம், பல வருஷம் அப்படியே வச்சிருக்கிறாங்க. யார் ஜகாத்தை வசூல் செய்கிறார்களோ அவர்கள் முதலாவது கலப்பணி செய்யணும். தேவை இருக்குதா, இந்த ஊர்ல எவ்வளவு தேவை இருக்குது, இந்த ஊர்ல ஒரு 15 லட்சம் தேவை இருக்குதுன்னா அந்த அளவுக்கு மட்டும்தான் வசூல் பண்ணணும். சேர்த்து வைக்கிறதல்ல ஜகாத்து. வசூல் பண்றவங்க கொடுக்கல, ஜகாத்தை கொண்டு போய் சேர்க்கல, 3 வருஷம் ஜகாத்தை கொடுக்காம வச்சிருந்தாங்கன்னா யாரு ஜகாத்தை கொடுத்தாங்களோ அவங்க 3 வருஷம் ஜகாத்தை கொடுக்காத மாதிரி. எப்போ அவங்க கொண்டு போய் ஒப்படைப்பாங்களோ அப்பதான் ஜகாத்து கொடுத்தவங்களுடைய ஜகாத்தை நிறைவேறும். இப்ப கொடுக்கிறவங்களுக்கு தான் பெரிய பொறுப்பு இருக்குது, யார்கிட்ட கொடுக்கணும்.
சில பேர் என்ன செய்யறதுன்னா நேரடியா கொடுக்கறது இல்லை, யார்த்தையா கொடுக்குறவங்கள்ட்ட கொடுக்கறது. ஏன்னா நேரடியா கொடுத்தா வருஷம் எதிர்பார்ப்பாங்களே வருவாங்களேன்னு ஒரு சின்ன, அதனால நம்ம யார்த்தையாவது கொடுத்து நீங்களே கொடுத்துருங்க. இது நல்ல நிலைமை அல்ல. நாமே நேரடியாக கொண்டு போய் கொடுக்க வேண்டும். அப்படி யாராவது உருப்படியாக களப்பணி எடுத்து செய்து ஆய்வு செய்து இவருக்கு தேவை இருக்குது, இவ்வளவு தேவை இருக்குதுன்னு சொன்னா அவ்வளவுக்கு மட்டும் கொடுங்க. அது மாதிரி செஞ்சா வேலை செய்யும். ஆனா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பல வருடங்களாக சர்க்காரி சொல்லவும் செய்யறாங்க. அங்கே இன்னைக்கு 4 வருஷமா சர்க்காத்துடைய பணம் சேர்ந்து கிடக்கு. இன்னும் சில இடங்கள் என்ன செய்யறாங்க, சர்க்காத்துடைய பணத்துல தையல் மிஷின் அது இது வாங்குறாங்க. வாங்கி என்ன செய்யறாங்க, நீங்க தச்சுட்டு போங்க, அதுல என்ன வருமானம் வருது எடுத்துக்கங்க. இது ஒரு பெரிய சமூக சேவையா நினைக்கிறாங்க. இது சமூக சேவை அல்ல, சக்காத்தை இபாதத்தை அழிக்கக்கூடிய ஒரு பெரிய காரணம். தையல் மிஷின் வாங்கினா யாரும் கொடுக்கணுமோ அவங்கள்ட்ட கொடுங்க, உங்க வேலை முடிஞ்சு போச்சு. உங்க சமூக சேவையை உங்க பாக்கெட்ல இருக்குள்ள காசு செய்யும். நான் தப்பா சொல்ல நினைக்காதீங்க. ஆனா சமூக சேவை என்கிற சிந்தனையில ஜக்காத்துடைய பணத்தை இன்னைக்கு வீணடிக்கப்படுகிறது, விரயமாக்கப்படுகிறது. அதை எப்படி செலவு செய்யணும் அப்படி செலவு செய்ய மாட்டேங்கிறாங்க. மக்களுடைய ஜக்காத்து வீணா. அதனால சமூக சேவை செய்வதாக ஏன் மாற்றிட்டது நான் செய்ய. நான் ஒரு 1 லட்சம் ரூபாய் எடுத்து கொடுத்து உங்களுக்கு மிஷின் வாங்கி வச்சிருக்கேன், இங்க செஞ்சுட்டு போங்க, வருமானம் ஜக்காத்துடைய பணத்தை செய்யக்கூடாது. அவங்கள்ட்ட மிஷினை வாங்கி போடுங்க, அவங்க அதை வச்சு யூஸ் பண்ணட்டும், அவங்க வச்சு தச்சு கொடுக்கட்டும். நீங்க உங்க கண்ட்ரோல்ல வைக்கக்கூடாது. அதே மாதிரி சில இடங்கள் என்ன செய்யறாங்க, வீடு கட்டி விடுறாங்க, ஜக்காத்துடைய பணத்திலேயே வீட்டை கட்டி விடுறாங்க. அதை குறைஞ்ச வாடகைக்கு ஏழைகளுக்கு நாங்க கொடுக்குறோம். இதை சமூக சேவை நினைக்கிறாங்க. இதுலையும் ஜக்காத்து நிறைவேறாது. வீட்டை கட்டி அவங்கள்ட்ட கொடுங்க, வாடகைக்கு இருங்க, வீடு எங்க கண்ட்ரோல்ல இருக்கிற வீடு ஜக்காத்து அல்லாவுடைய சொத்து. ஜக்காத்தை வச்சுட்டு நீ கையில வச்சுக்கிட்டு நம்ம கையில வச்சுக்கிட்டு இதை எப்படி நம்ம அதிகாரம் பண்ண முடியும்? இன்னும் சில இடங்கள்ல ரொம்ப நல்ல எண்ணம் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஜக்காத்து பணத்தை வச்சு பைத்துல் மால் அப்படிங்கிற பல பேர்கள்ல ஜக்காத்துடைய பணத்தை கடன் கொடுக்குறாங்க, வட்டி இல்லாத கடன். ஏன்னா நம்ம பெண்கள்லாம் நிறைய அங்கங்க போய் சேர்ப்பாங்க, கண்ணு வட்டிக்கு போறாங்க, அதில் போறாங்க, இதில் போறாங்க. ரொம்ப நல்ல சிந்தனை இருந்தா மட்டும் நல்ல அமலாகிறாரு. ஒருத்தர் என்ன செஞ்சாலும் நுகர் தொழுகணும், 4 ரக்காத்துக்கு பதிலாக இன்னைக்கு நீ கூட கொஞ்சம் நேரம் இருக்கு 5 ரக்கா தொழுதுக்கிறேன்னு சொல்றாரு. தொழுக கூடுமா? தொழுக கூடாது. நல்ல சிந்தனை தான். நல்ல சிந்தனை இருந்தா மட்டும் அமல் சரியாகாது. அமல் சரியாக இருக்கும். நல்ல சிந்தனை தான் மக்களை வட்டியேற்று வெளியேற்றணும். அதுக்கு என்ன வழிங்கிறத யோசிங்க, உலமாக்களுக்கு ஆலோசனை செய்யுங்க. மக்களை வட்டியிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கான வழி என்ன என்று பார்க்க வேண்டுமே தவிர ஜக்காத்துடைய பணத்தை கடன் கொடுத்து வாங்குறது நாம் அப்படியே செய்யறாங்க, செஞ்சுக்கிட்டு சொல்லியும் காட்டுறாங்க. அது ஒரு பெரிய சேவையாக நினைக்கிறாங்க. இன்னைக்கு பல இடங்கள் நடக்குது. பெரிய சேவையாக நினைக்கிறாங்க. நாங்கள் ஜக்காத்துடைய பணத்தை கடன் கொடுத்து வாங்குறோம், வட்டி இல்லாத கடன் கொடுக்குறோம். மக்கள் வட்டியை விட்டு வெளியே வர்றாங்க. மக்கள் வட்டியை விட்டு வெளியே வர்றதுக்கு ஏராளமான வழிகள் இருக்கு. அதுக்கு டெபாசிட் பண்ணுங்க, டொனேஷன் கொடுங்க, நம்ம பணத்தை அதில் போட்டு வைங்க, வட்டி இல்லாத கடன் கொடுங்க. ஆனால் அதுக்கு யாரும் தயாராக மாட்டாங்க. மக்களுடைய ஜக்காத்துடைய பணத்தை வாங்கி இப்படி செஞ்சால் அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறது ஜக்காத்தினுடைய முக்கியமான தேவை. அவங்கள்ட்ட கொடுத்துடணும், செயலை கொடுத்துடணும். அவங்களுக்கான தேவையா நீங்களா போய் நம்மளா போய் நாங்கள் உங்களுக்கு சேவை செய்யறோம், நல்லது செய்யறோம். நம்ம நல்ல சிந்தனை எல்லாம் எப்படி செய்ய வேண்டுமோ அப்படித்தான் செய்யணும். அதனால ஜக்காத்துடைய விஷயத்துல ரொம்ப கவனம் தேவை. கொடுக்கக்கூடிய விஷயத்துல யாருக்கு கொடுக்குறோம், எங்க கொடுக்குறோம் விஷயத்துல நாம் கவனம் வச்சு இதை செயல்படுத்தணும். ஜக்காத்தை தாண்டி நாம் உபரியான தான தர்மங்களையும், ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதான் மாதத்திலே நிறைய கொடை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், தான தர்மங்கள் நிறைய செய்பவர்களாக இருந்தார்கள் என்று ஹதீஸை பார்க்கிறோம். அதனால உபரியான தான தர்மங்களை நாம் மக்களுக்கு அள்ளி கொடுத்து அதன் மூலமாக துன்யாவிலும் மறுமையிலும் உயர்ந்த தரஜாவை பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. மார்க்கத்தினுடைய நிலைப்பாடுகளை, சட்டங்களை விளங்கிக் கொள்வதற்கும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையையும் எல்லாம் நமக்கு உருவாக்கி தந்தருள்வானாக. நம்முடைய ஈமானை உறுதியாக்கி வருவானாக. ரமதானுடைய மாதத்திலே ரப்புக்கு பொருத்தமான காரியங்களில் மட்டுமே முழுமையாக செலவு செய்வதற்கும், எல்லா வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அவனுடைய பொருத்தத்தை மட்டுமே நாடி அமல் செய்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.